இன்னைக்கு நம்ம ரிசர்ச்சோடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பென்டன் பார்க்குறது பிடிக்கும், இல்லை டிராகன் பூஸ்டர் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஐக்கால இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரிசர்ச்சோடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னா என்னன்னு பார்த்துடலாம். ரிசர்ச்சுங்கிற வார்த்தைக்கு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு அர்த்தம் என்னன்னா சர்ச் ஃபார் நாலேஜ். ஸோ ரிசர்ச்சுக்கு டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிஃபர்ட் ஓடி கொடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா ப்ராப்ளத்தை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு இல்லைனா ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுது. நம்மளுடைய ஹைப்போதீசிஸ் அதாவது நம்மளுடைய ஊகத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு இது உதவி. இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதோடைய ஆன்சர்ஸ்லாம் வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு, சம்மரைஸ் பண்ணுறதுக்கு, இறுதியாக கன்க்ளூஷன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இது வந்து உதவுது. ரிசர்ச்சோடைய முதல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் வந்து நம்மளோட சொல்யூஷனுக்கு வழிநடத்துது. இல்லை அப்படின்னா 2 அல்லது மேற்பட்ட வேரியபிள்ஸோடைய ரிலேஷன்ஸை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ரெண்டாவது, ரிசர்ச் வந்து ஒரு எம்பெரிக்கல் எவிடன்ஸ். அதாவது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து அடிப்படையை நல்லா கவனிக்கமோ அந்த அளவுக்கு இது வந்து நமக்கு ரிசர்ச் தரும். மூணாவது, ரிசர்ச்சுக்கு வந்து அக்யூரேட்டான கவனிக்கும் திறன் வந்து தேவைப்படுது. அதாவது நியூ டேட்டா, அதாவது பிரைமரி டேட்டா, அப்புறம் செகண்டரி டேட்டாவும், அது போக இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டிங் டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறது வந்து இதுக்குள்ளே உள்ளடங்கும். ரிசர்ச் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ரிசர்ச்சுக்கு வந்து அதிகபட்சமாக 5 வருஷம் கூட ஆயிருக்கு. ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அதை ரிப்போர்ட் பண்ணணும். ரிசர்ச்சுக்கு வந்து தைரியம் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்து சில கிரிட்டிக்கலான இடத்துக்குலாம் நம்ம உள்ளே போகும்போது நமக்கு வந்து கரேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து ரிசர்ச் மேற்கொள்ள முடியும். நம்ம இப்போ பார்த்த பாயிண்ட்ஸ் இல்லாமல் இன்னும் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடான வீடியோ போட பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.